Hello guys, welcome to the Seesaw Trader channel. பேர் மாத்திட்டேன். இன்னைக்கு தான் மாத்தினேன். ட்ரேட்மார்ட் அப்படின்னு பேர் இருந்தது. ட்ரேட்மார்ட் சேனலை நானே சர்ச் பண்ணாலே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ட்ரேட்மார்ட்ன்றது ஒரு காமனான பேர். எப்படி டிமார்ட் இருக்கோ, டிமார்ட் மாதிரி இங்க பிமார்ட்லாம் இருக்கு. அந்த மாதிரி ட்ரேட்மார்ட் இருந்தது. என்ன ட்ரேட் பண்ணாலும் அதுக்கு பேர் வந்து ட்ரேட்மார்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதனால தனியா கிடைக்க மாட்டேங்குதுன்றதுக்காக சீசா அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இது என்ன சீசானா, இதுதான் சீசான்னு சொல்லுவாங்க. அதாவது தலைவர் கூட கோச்சடையான் படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு. நீன்றது உன்னோட பெயரா, இல்ல உடலா, இல்ல உயிரா அப்படின்னு கேட்பாரு. பட் அந்த மூணுமே இல்ல. நீ செய்யற செயல் தான் நீ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இப்ப நம்ம ஆப்ஷன் இன்ட்ராடே ட்ரேடிங் பத்தி நம்ம இங்க சொல்ல வந்திருக்கோம். அதை தான் இங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து இந்த சீசா மாதிரி தான் செயல்படுது. ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த சீசா இந்த போஸ்ட்டை வச்சுட்டு இந்த சீசா அப்படின்ற பேரே நான் வந்து சீசா ட்ரேடர்னு வச்சுட்டேன். ஸோ வாங்க இப்ப உள்ள போலாம். இப்போ நேத்து வந்து இங்க பாருங்க இன்ட்ராடே சார்ட் அப்படின்னு சொல்லி 2ஆம் தேதிக்கானது இன்னைக்கு காலையில போஸ்ட் பண்ணேன். பிளஸ் எஸ்டர்டே சேனல்ல கூட யூடியூப்ல கூட நான் போட்டிருக்கேன். ஸோ நிப்டில 225 450 கால் 25 650 புட்டு போட்டிருக்கேன். சென்செக்ஸ்ல 83 200 கால் 84 200 புட்டு போட்டிருக்கேன். இது வந்து நேத்தே நான் கொடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு எப்படி போயிருக்குன்னு பாருங்க. இதான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நிஃப்டில 3வது பாயிண்ட்டுக்கு மேல இருந்து ஓப்பன் ஆச்சு. 2வது பாயிண்ட்ல முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு டிராவல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அதே சீசா மாதிரி தான் இங்க மார்க்கெட் 3வது பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா கால் சைட்ல, புட் சைட்ல மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல பிஇபி, இந்த பிஇபி வந்து நீங்க சென்டர் பாயிண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இங்க பாருங்க சென்டர் பாயிண்ட். ஸோ இது காலையில இது புட்டு. ஸோ இங்க மேல இருந்து கால் ஆப்ஷன்ல மேல இருந்து கீழே விழுகுது, புட் ஆப்ஷன்ல கீழ இருந்து மேல போகுது. ஸோ கரெக்டா சீசா மேட்ச் ஆயிடுச்சா? ஸோ இங்க நான் வந்து டெலிகிராம் சேனல்ல இங்க பாருங்க கரெக்டா என்ட்ரி வந்து 10:20க்கு வந்து கிடைச்சது. கிடைக்க போறதுக்கு முன்னாடி இங்க செகண்ட் பாயிண்ட்ல கால்ல விழுந்துச்சு. புட்ல வந்து செகண்ட் பாயிண்ட்ல தான் மேல ஏறிச்சு. ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் 150 இருக்குல்ல, இங்க தான் நான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். 150 டார்கெட் 150ல என்ட்ரி பாயிண்டா வச்சுக்கிட்டு, ஸோ அதுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்க வந்து டார்கெட் வந்து 20 30 40 50 பாயிண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஐவி செக் பண்ணேன், அது வந்து நார்மலா இருக்கு. ஸோ பெரிய மூவ்மெண்ட் இல்ல அப்படின்றனால டார்கெட் வந்து கம்மியா வச்சுக்கோங்கன்னு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் சென்செக்ஸுக்கும். சென்செக்ஸும் பாருங்க இங்க என்ட்ரி ட்ரிகர் ஆனதும் மணி அப்ப இங்க பாருங்க இங்கதான் பிரேக் ஈவன் பாயிண்ட்ல இங்கேயும் ஓப்பன் ஆச்சு 800. ஸோ 802. ஸோ இங்க புட் சைட்ல என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. ஸோ மணி அப்போ வந்து 10:50 கொடுத்துருந்தேன். சேம் டார்கெட் வந்து 50 100 150 பாயிண்ட் கொடுத்துருந்தேன். பட் ஆக்சுவலா செகண்ட் பாயிண்ட்ல இருந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு டிராவல் பண்ணணும். இங்க வந்து செகண்ட் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு டிராவல் பண்ணணும். இதுதான் ரூலு. இங்க நிஃப்டிலையும் இதே மாதிரி தான் செகண்ட் பாயிண்ட்ல இருந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு புட் சைட்ல டிராவல் பண்ணணும். கால் சைட்ல செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிராவல் பண்ணணும். ஸோ ஆக்சுவலா அதுதான் நடந்திருக்கு. இங்க பாருங்க. ஆனா 11:20க்கே வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு மினிமம் டார்கெட் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கம்மியா இருக்கு, ஐபி வந்து நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு ஐபி நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் பாருங்க 1:50க்கு போல, அதாவது 1:30 மணிக்கு மேல இந்த லஞ்ச் டைம் போல தான் எல்லா டார்கெட்டும் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இங்க பாருங்க ஃபுல் டார்கெட் வந்து இங்க செல் சைட்ல அச்சீவ் ஆயிருக்கு, புட் சைட்ல வந்து பையிங்ல வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா கைஸ்? ஸோ இந்த அக்யூரசி இந்த டைரக்ஷன்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன், எப்படி பண்றேன்றது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தான் இருக்கு. இது எதுவுமே நியூஸ் பேஸ்டு கிடையாது, எதுவுமே வால்யூம் பேஸ்டும் கிடையாது. ஓஐ சேஞ்ச் இன் ஓஐ நான் எதுவுமே பார்க்கறது கிடையாது. எந்த ட்ரேடர் எந்த யூடியூப் சேனல்லையும் போய் பார்த்துட்டு நாளைக்கு நிஃப்டி எங்க போகும் எப்படி போகும்னு பார்க்கறது கிடையாது. முக்கியமா நான் இண்டெக்ஸ் சார்ட்டே பார்க்கறது கிடையாது. சரிங்களா? ஒன்லி கால் புட்டு சார்ட் மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா அதுதான் ஆப்ஷன் டேட்டா. சரிங்களா? நம்ம ஆப்ஷன்ஸ் தான் விளையாட வந்திருக்கோம். ஸோ ஆப்ஷன்ஸ் விளையாட வந்தா நீங்க ஆப்ஷன்ஸ் தான் பார்க்கணும். இண்டெக்ஸ் சார்ட் ஃபியூச்சர் சார்ட் பார்க்க தேவையே இல்லை. மத்த எல்லாரும் அதை பார்த்து தான் ட்ரேட் பண்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நீங்க பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இங்க பாருங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஒன்னும் காலையில உட்காந்துலாம் கொடுக்கல. எஸ்டர்டேவே நான் கொடுத்துட்டேன். இப்ப நாளைக்கான பாயிண்டும் கூட இங்க பாருங்க
இப்ப மணி என்ன 4:30, அதாவது 3:30 மணிக்கு முடிஞ்சதுமே நான் அந்த பாயிண்ட்லாம் எழுதி வச்சுட்டேன். பட் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் முடிஞ்சதுமே நிஃப்டில இந்த மணி என்ன, புட் சைட்ல இந்த மணி என்ன, கால் சைட்ல என்ன எடுக்கணும், அதோட பாயிண்ட் என்ன, எங்க இருந்து எங்க போகணும், எங்க இருந்து எங்க வரும், இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். சென்செக்ஸ்லயும் பாருங்க அதே மாதிரி. இப்ப மார்க்கெட் முடிஞ்சதும் அதோட இந்த மணி என்ன, கால் சைடு என்ன, புட் சைடு என்ன, எல்லா வேல்யூவும் போட்டிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுன்றத இதுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இது எதுவுமே நியூஸ் பேஸ்டு கிடையாது, வால்யூம் பேஸ்டு கிடையாது. யாருமே வந்து இந்த மாதிரி, அதாவது சடனா சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா டேட்டாவும் இந்த ஆப்ஷன் டேட்டா இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் செயின் இதுக்குள்ளேயே தான் இருக்கும். இதுல இந்த வால்யூம் தேவையில்லாம இங்க வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தேவையில்லாதான் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மைதா மாவுக்குமே பிரயோஜனம் இல்லை, சரிங்களா? நமக்கு தேவை இங்க ஸ்ட்ரைக் பிரைஸ், என்டிபி, அப்புறம் ஐபின்னு ஒன்று சொல்லுவாங்க, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அது மட்டும் தான் தேவை. அதுதான் மார்க்கெட் ஒரு நாளைக்கு எவ்வளவு மூவ்மெண்ட் ஆக போகுது, மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல போக போதா இல்லையா அப்படின்றது எல்லாமே அதுதான் சொல்லும், சரிங்களா? ஸோ நீங்க சேனல்ல இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி டெய்லி புது விஷயத்த கத்துக்கலாம். அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸோட சீக்ரெட் வந்து நான் வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். ஆப்ஷன் சீக்ரெட் ரிவீல்டு அப்படின்னு சொல்லி பார்ட் 1, பார்ட் 2 2 வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கான போஸ்டிங்கும் நான் இங்க குடுத்துட்டேன். இங்க பாருங்க, சென்செக்ஸ், நிஃப்டி. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இங்க இருந்தா மூவ் ஆக போகுது. சப்போஸ் கேப் அப், கேப் டவுன் ஆனா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பட் இந்த வேல்யூ வந்து சேமா தான் இருக்கும். இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்சஸே ஆகாது. அதான் ஆப்ஷனோட சீக்ரெட். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் நகருது, சரிங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், மார்க்கெட் சைட்வேஸ்ல போக போதா, இல்ல ஏதோ ஒரு பக்கம் பறக்க போதா அப்படின்றது, சரிங்களா? ஸோ யாருக்குமே தெரியாது நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றது. நாளைக்கு ஓப்பன் ஆனதான் தெரியும். அதுதான் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங். இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்னாலே பேர்லயே இருக்கு, அன்னன்னைக்கு தான் தெரியும். ஸோ இன்ட்ராடே நம்ம பண்ண வந்திருக்கோம். இங்க எந்த காலும் ஹோல்டு பண்ணக்கூடாது. அதாவது இப்ப புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ பை பண்ணி ஹோல்டு பண்றது, கேப் அப் கேப் டவுன், அந்த அந்த வேலையே கிடையாது, சரிங்களா? இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கே வித்துறணும். அவ்வளவுதான். நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காரணும். இதுதான் சீக்ரெட். நீங்க வந்து இப்ப பை பண்ணி நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது அப்படியே மணி டபுள் ஆயிரும் அப்படின்றது கணக்கெல்லாம் தப்பு. ஒரு நாள் 2 நாள் ஆகும், இன்னொரு நாள் அப்படியே மொத்தமா போயிடும், சரிங்களா? இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் டெய்லி டெய்லி சம் பர்சன்டேஜ் கணக்குல மட்டும்தான் உங்களால சம்பாதிக்க முடியும். அதுதான் ஒரிஜினலும் கூட, அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு டபுள் ஆச்சுன்னா நாளைக்கு அப்படியே வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா டெய்லி ஒரு 30%, 50%, 40%, இல்ல 10% கூட மினிமம் கிடைக்கும். ஒரு நாள் என்ட்ரியே கிடைக்காம கூட இருக்கும், சரிங்களா? நம்ம என்ட்ரி எல்லாமே ப்ரிசைஸா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம என்ட்ரி வந்து இந்த ப்ளூ பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். இந்த ப்ளூ பாயிண்ட்ல இருந்து கீழே வந்து க்ளோஸே ஆகல பாருங்க. எவ்வளவு நேரம் அப்படியே மேல இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் நிஃப்டிலையும் பாருங்க. இந்த ப்ளூ பாயிண்ட் கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸே வைக்கல, அப்படியே மேலதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரிசைஸா கன்ஃபர்மேஷனோட நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே கைஸ், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப கம்மியாவே நான் உங்களுக்கு எல்லா சீக்கிரட்டும் இதுல சொல்லி தருவேன். ஓகே கைஸ், சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 70% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகே, தேங்க்யூ.